சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அந்த பொங்கல் விழாவிலே கேவிஎஸ் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களின் தோளாட்டம் மிக சிறப்பாக அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். வணக்கம். நமது கேவிஎஸ் மேனேஜிங் போர்டுக்கு உட்பட்ட எனது அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே மற்றும் என்னுடைய சக நிர்வாகிகளே, இந்த பொங்கல் விழா கோலாகலமும் இன்று நம்முடைய பள்ளியில் மிகவும் சிறப்பாக நேற்றிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் இந்த புதுமையான இந்த விழாவை உங்களுக்காக நடத்தி தரும் செயலாளர் அவர்களுக்கும் இத்தருணத்திலே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தருணத்திலே முதல் நிகழ்ச்சியாக இசை நிகழ்ச்சி நடத்தி கொடுத்த இந்த மாணவ செல்வங்களுக்கு நம்முடைய மேனேஜிங் போர்டின் சார்பாக நினைவு பரிசினை கொடுப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய சந்தோஷம் தொடரட்டும், பொங்கல் விழா இனிதாக அமையட்டும் என்று மீண்டும் மீண்டும் வாழ்த்தி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக தொடங்கி வைத்து இந்த பொங்கல் விழாவை இனிதே ஆரம்பித்த கேவிஎஸ் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு தற்சமயம் நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அந்த நினைவு பரிசினை கேவிஎஸ் மேனேஜிங் போர்டுடைய தலைவர் அவர்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வந்து வாங்க. முருகதாஸ் 10th, குணா 10th, குணா, அலெக்ஸ் பாண்டி 11th மாணவர்கள், 12th, முருகன் பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்த தலைவர்களுக்கு நன்றி. அடுத்து கேவிஎஸ் மேனேஜருடைய ஜெயலலிதா அவர்களை பரிசுகள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முருகன் 12th ஐ வடிவேல் 12th, சீனு பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்த செயலாளர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து பரிசிலை வழங்குமாறு கேவிஎஸ் மேனேஜினுடைய பொருளாளர் அவர்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். செல்வகுமார், மகேஸ்வரன் 10th,
பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்த கேவிஎஸ் மேனேஜிங் உடைய நிர்வாகி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நாமெல்லாம் ஒன்று கூடி தைப்பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பரிந்துரைகள், கேவிஎஸ் மேனேஜிங் போர்டு அலுவலர்கள் அனைவருக்கும் இத்தலத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா சிறப்புவதற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் தனத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாதிரி ஒரு விசேஷமான விழா நடத்துவதற்கு அனுமதி அளித்த நம்முடைய பள்ளி செயலாளர் அவர்களுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் சொல்லி மாளாது. அனைவரும் அவருக்கு செயலாளர் அவர்களுக்கு கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாரும் காலை வணக்கம். நல்லா சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன விசேஷம்? சரி, இந்த வருஷம் என்ன விசேஷம்? சிறப்பா எல்லாரும் ஒரே இடத்துல இருக்குமா? அது இன்னும் சந்தோஷமா இருக்கா? ரைட். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள். ரைட்டா? ஆசிரியருக்கெல்லாம் ஒரு கைதட்டி பாராட்டு கொடுங்க. ரைட். உங்களை மகிழ்வித்து உங்களால் நாங்கள் மகிழ்வதற்காகவே 2 ஆண்டுகள் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதற்கு ஒத்துழைத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொங்கல் விழா, பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாரும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு கூட்டு குடும்பமாக நாம் அனைவரும் இங்கு வந்து இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முத்தாய்ப்பான விஷயம். அதாவது 6 பள்ளிகள் 6 இடத்துல பொங்கல் கொண்டாடி இருக்காங்க, இதுவரைக்கும் கொண்டாடி இருப்போம். ஆனால் இந்த ஆண்டு நாம் எல்லோரும் ஒன்றாக அண்ணன் தங்கைகளாக நாங்கள் இருந்து இங்கே கொண்டாடுகிறோம். நம்முடைய பாரம்பரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் பாரம்பரியம், தமிழ் பண்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்பம், கூட்டு குடும்பம். அதில் உள்ள வெற்றி எதுலேயுமே கிடையாது. அதனால எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருந்து அண்ணன் தம்பிகளாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற ஆசையுடன் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதற்கு ஒத்துழைத்த அனைத்து தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவரையும் வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை பொங்கல் நல்வாழ்த்தை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்து சிறப்பாக மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பூக்கள் அதேபோல் வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் தனது புன்னகை பூத்த முகத்தால் வரவேற்று செயலாளர் அவர்கள் வழங்கி கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாகஸ்வரம் மேல ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கான பரிசுகள் நமது பள்ளி செயலாளர் அவர்களால் வழங்கப்படுகிறது.
தமிழர்களின் விளையாட்டுப் போட்டியை கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக அனைத்து மாணவர்களும் விளையாட்டு திறன்கள் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு அறிவிப்பு. அனைத்து ஆசிரியர் மாணவர்கள் அதே இடத்தில் அமைதியாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் அனைவரும் விநாயகர் அனைத்து மாணவர்களும் அமைதியாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பமாக உள்ளது. விநாயகருக்கான பூஜை முடிந்தவுடன் மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் துவங்க உள்ளது. மாணவர்கள் யாரும் நிற்க வேண்டாம். அனைத்து மாணவர்களும் அமர்ந்தவாறே உட்கார்ந்து கேட்கின்றோம். மாணவர்கள் யாரும் நிற்க வேண்டாம். அனைத்து மாணவர்களும் அமைதியாக வருகிறோம். தைப்பொங்கல் இது தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு அறுவடை பண்டிகையாக கருதப்படுகிறது. தைப்பொங்கல் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு அறுவடை பண்டிகையாக கருதப்படுகிறது. இது தென்னிந்தியா பையன் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டோடனே அவங்கள ட்ரம்ஸ் எடுத்து எடுக்கிறதுக்கு இப்படி உட்காந்து எடுக்கலாமா எப்படி இருந்தால் தெரியாது. கோயில் வரும் கோயில் தான் வாங்கிடுது. முதல் தெரியுதுக்கா பார்க்க
அப்படியே இருங்க. ரைட் ரைட் ரைட். வருமானம் கொடுத்திருக்கிறோம். அனைத்து லேடிஸாக அனைவரும் விநாயகர் கோயில் முன்பு போட்டோ எடுப்பது வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து மாணவர்களும் விளையாட்டு போட்டி இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பமானது. எனவே அனைத்து மாணவர்களும் அமைதியாக அமர்மாறு கேட்டுக்கொள்கிறோம். முறையில் உழவர்களுக்கும் உழவு காளைகளும் இந்த பொங்கல் திருநாளில் கதாநாயகர்களாக கருதப்படுகிறார்கள். கதிர் அறுவடை செய்து சூரியனுக்கு நன்றி செலுத்த கொண்டாடப்படுவது இந்த பொங்கல் திருநாளாகும். இந்த தைப்பொங்கல் திருநாள் வந்து நமது கேவிஎஸ் மேனேஜ் போர்டு மாணவர்கள் வெற்றி இலக்கை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். வேகமாக ஓடி வந்து முதல் பரிசினை ஒரு மாணவன் பெற்றுள்ளார். மாணவனுக்கு வாழ்த்துக்கள். விளையாட்டு போட்டியில் சிறப்பாக ஓடி வந்து சாதனை படைத்த மாணவர்களுக்கு நமது கேவிஎஸ் ஆரம்ப நடுநிலைப் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக போட்டி நடைபெறும். மாணவர்கள் ரெடியாகவும் தலைவர்களை விட்டு மற்றவர்கள் பிரித்துக் கொள்ளவும். தலைவர்களை விட்டு பிரித்துக் கொள்ளவும். தலைவர் பிரித்துக் கொள்ளவும். தலைவர் நன்றாக பிரித்துக் கொள்ளவும். இப்பொழுது தலைவரை பிரித்துக் கொள்ளவும். மாணவர்கள் ரெடியாக எல்லாம் நேரம் இருக்கோ. ரெடி சொன்னா அப்புறம் இருக்க ஆரம்பிக்கணும். உன் குரூப்ல ஒருத்தனால வரக்கூடாது. ரெடி மாணவர்கள் தங்களது அற்புதமான கல்வி இன்னொரு தடவை இருக்கா 3 தடவை சான்ஸில் 2 தடவை இலக்கணி வெற்றி பெற்றதாக தரப்படும். குரூப் தலைவரை பிரித்துக்கோங்க. எல்லா நேரம் இருக்கோ. புரியாத நேரம் இருக்கோ. ரெடி சொன்னா அப்புறம் புரியணும். கொஞ்சம் பேக்ல வந்து ரெடி கேப்டன் பிடிச்சுக்கோ. எல்லாம் நேரம் இருக்கோ. கேப்டனை பிடிச்சுக்கோப்பா தம்பி. 3 சான்ஸ்ல 2 தடவை இலக்கணி வெற்றி. ரெடி ஸ்டார்ட். நேரம் குடியக்கூடாது. நேரம் நிற்கோ. தம்பி கேப்டனை பிடிச்சுக்கோ. எல்லாம் நேரம் நிற்கணும். அதான் நேரம் ரெடி நாற்பது தான் குடியணும். நேரம் நில்லு க்ளோஸ். நேரம் நில்லு. ரெடி ஸ்டார்ட். இழு இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டா. இழுத்துரு விட்டுட்டா. இழுங்க. இன்னும் இழுக்கலாம். ஜாய் வேகமா பிடிச்சிரு. இழுத்து உடம்ப பிடி. கால பிடிக்காத. உடம்ப பிடிச்சிரு. உடம்ப பிடிச்சிரு. ஒருத்தனையாவது இழுத்தலாம். ஒருத்தனையாவது இழு. மாணவர்கள் வெற்றி இலக்கை அடைவதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். நல்லா நேரம் தம்பி. நேரம் நிற்கணும். ஃபர்ஸ்ட் முதல் எல்லாரும் நேரம் நிற்கணும். ரெடி கேப்டனை பிடிச்சுக்கோ. ஸ்டார்ட். இழுக்கலாம். இழுக்கலாம். தம்பி 2வது கையோடு கேப்டன் பிடிச்சுக்கோ. எல்லாம் நேரம் நிற்க தம்பி. முதல் க்ளோஸ். நேரம் நில்லு. ரெடி சொன்னா அப்புறம் தான் இழுக்கணும். ரெடி ஸ்டார்ட். இழுக்கலாம். க்ளோஸ். இழுக்கப்பட்டது. கிரீன் ஹவுஸ் தோற்கப்பட்டது. இப்போ க்ளோஸ். மாணவர்கள் அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். கயிறு விதிக்கக்கூடிய மாணவர்களை அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது 5 மாணவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். 4 பேர் இருக்கிறார்கள். இதில் முயற்சி 3 பேர். இப்பொழுது 3 பேருக்கு பரிசு கிடைக்க இருக்கிறது. இப்பொழுது 3வது ஒருவர் பெற்றுள்ளார். இன்னும் முதல் 2 இடங்களுக்கான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
இதில் தொடர்ச்சியாக குறிப்பவர் வெற்றி பெற்றவராக கருதப்படுவார். இதில் இருவருக்கும் ஆதரவு தருமாறு மாணவர்களை கேட்டுக்கொள்கிறோம். முடிந்து விட்டது. இரண்டாவது மாதம் குவித்து கொண்டு மாணவர்கள் நிப்பாட்டிக் கொள்ளவும். சரஸ்வதி வித்யாசாலா ஆரம்ப பள்ளியிலிருந்து விவசாய பொங்கல் நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. விவசாய பொங்கல் முதல் கலை நிகழ்ச்சியாக ஆரம்பமாக உள்ளது. மாணவர்கள் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்கிறோம். சரஸ்வதி வித்யாசாலா ஆரம்ப மாணவர்கள் உடனடியாக மேடைக்கு வந்து சைக்கிள் போட்டி நடந்து சாக்கு போட்டி முடிஞ்சு உங்களுக்கான நிகழ்ச்சியை தொடருமாறு கேட்கிறோம். போட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக சுப்பிரமணியா பாட்டு ஆடுவதற்கு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கிறோம். அதனைத் தொடர்ந்து கேபிபி, அதனைத் தொடர்ந்து கேகேவிஎஸ், அதனைத் தொடர்ந்து டிவிஎஸ், அதனைத் தொடர்ந்து கேவிஎஸ் அனைத்து மாணவர்களும் வரிசையாக தயாராக இருக்குமாறு கேட்டுக்கிறோம். இப்போது விழா மேடைக்கு சரஸ்வதி வித்யாசாலா ஆரம்ப பள்ளி மாணவர்கள் வருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். சரஸ்வதி வித்யாசாலா ஆரம்ப பள்ளி மாணவர்கள் விழா மேடையில் முதல் நிகழ்வை துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கிறோம். மாணவருக்கான சுழல் ரேஸ், சைக்கிள் ரேஸ் வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பின்னால் இருக்கக்கூடிய 3 மாணவர்கள் வண்டி சிறிதளவு கூட நகரவில்லை. மாணவர்கள் பலத்த கைதட்டலை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கிறோம். பின்னால் இருக்கக்கூடிய 3 மாணவர்களுமே சைக்கிளை உருட்டாமல் தங்களது முழு முயற்சியால் எந்த அளவுக்கு சைக்கிளை நகர்த்த முடியாமல் மெதுவாக செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நேர்த்தியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தினால் மட்டுமே மாணவர்கள் திறம்பட சாதிப்பதற்கு அது உற்சாக டானிக்காக அமையும். தற்போது 2 மாணவர்கள் முதல் பரிசுக்கான இடத்தை பிடிப்பதற்கு போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லை கோட்டுக்கு இன்னும் சிறிதளவு தூரமே உள்ளது. எனவே 2 மாணவர்களும் நன்கு கவனித்து மெதுவாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது சைக்கிள் ரேஸ், வேகமாக வரும் போட்டி அல்ல, மெதுவாக வரும் போட்டி. சரஸ்வதி வணக்கம். மனிதனின் அடிப்படை தேவைகள் 3: உணவு, உடை, இருப்பிடம். அதில் ஒன்று உணவு. இந்த உணவை விளைவித்து நமக்கும் தரும் விவசாயிகளை கௌரவப்படுத்தும் பண்டிகையாக தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடும் இந்நேரத்தில் எங்கள் சரஸ்வதி வித்யாசாலா ஆரம்ப பள்ளி மாணவர்கள் விவசாய பொங்கலாக இப்பொங்கலை உங்கள் கண்முன் காட்சியாக கொண்டு வருகிறார்கள். இதோ பண்டிகை. என்ன சந்தோஷ், என்னைக்கு இல்லாம இன்னைக்கு வீட சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியாதா? இன்னைக்கு தான் போகி பண்டிகை. போகி பண்டிகைனா என்ன? அன்னைக்கு என்ன செய்வாங்க? போகி பண்டிகை என்னைக்கு கொண்டாடுவாங்கன்னா மார்கழி மாதம் கடைசி நாள். போகினா என்னன்னு தெரியுமா? போகி என்றாலே பழையன கழித்தலும் புதியன புகுதலும். போகி பண்டிகை எப்படி பேர் வந்துச்சு? பழைய பொருட்கோகின்னு பேர் வந்துச்சு. ஆமா சந்தோஷ், உங்க வீட்டுல பாரு, அப்பா அண்ணனை அடிக்கிறாங்க, அம்மா வீடு பெருக்கிறாங்க, இந்த குட்டி பசங்க கூட குப்பை பிரிச்சு போடுறாங்க. எதுக்கு சந்தோஷ் குப்பை பிரிச்சு போடுறாங்க? நம்ம தமிழ்நாடு அரசு
மட்டும் இல்லாம வீட்டை அழகும் படுத்துவாங்க. இப்ப பாரு, வீடு ரொம்ப அழகாயிருச்சு. வா மாதேஷ், நாமும் நம்முடைய வீட்டை சுத்தம் செய்து அழகுபடுத்துவோம். நாளைக்கு வரப்போற தைப்பொங்கலுக்கு தயாராகும். சந்தோஷ். காட்சி 2 தைப்பொங்கல். தமிழரை போற்றும் நன்னாள், உழவரை போற்றும் பொன்னாள், இந்நாளே தைப்பொங்கல் திருநாள். அதுவா ஜோதிஷ், இன்னைக்கு தைப்பொங்கல். தைப்பொங்கல் எதனால கொண்டாடுறாங்க? உழைக்கும் மக்கள் தமது உழைப்பிற்கு உதவும் சூரியனுக்கும் இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளே தைப்பொங்கல். தை மாதம் முதல் நாளே தைப்பொங்கல். ஏன் தை மாதத்துல பொங்கல் கொண்டாடுறாங்க? ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை விவசாயிகள் அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதம். தைப்பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்க? தைப்பொங்கல் அன்னைக்கு அதிகாலையில எந்திரிச்சு குளித்து புத்தாடை அணிந்து வீட்டு வாசல்ல கோலம் போட்டு நிலைவாசல்ல பூலம்பூ, வேப்பிலை, மாவிலை, ஆவாரம்பூ, கம்பந்தட்டை சேர்த்து வைத்து கட்டுவாங்க. பொங்கல் நாளே கரும்பு தானே, நீ அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. கொஞ்சம் பொறு சொல்றேன். பொங்கல் அன்னைக்கு இரு தோகையுடன் கூடிய கரும்பு கட்டுவாங்க. பொங்கல் அன்னைக்கு வீட்டு வாசல் முன்னாடி அடுப்பு வைத்து அதன் மேல் புது பானை வைத்து புத்தரிசி, வெல்லம், பால், நெய், ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டு பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று கூறி மகிழ்வார்கள். நீ சொல்ற மாதிரியே அவங்க பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. வா, நம்மளும் அவங்களோட சேர்ந்து பொங்கல் கொண்டாடுவோம். பொங்கல் வச்ச பிறகு அடுத்து என்ன செய்வாங்க? நான் முதல்ல சொன்னேன்ல, தைப்பொங்கலின் நோக்கமே சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துறதுதான். முதல்ல சூரியனுக்கு பொங்கல், பொங்கல், காய்கறிகள், பழங்கள், படல் அனைவரும் உண்டு மகிழ்வாங்க. உறவினர்களுக்கு கொடுத்து மகிழ்வாங்க. பொங்கல் வச்ச பிறகு குடும்பத்தினர் அனைவரும் உண்டு மகிழ்வாங்க. உறவினர்களுக்கு கொடுத்து மகிழ்வாங்க. இன்னைக்கு தைப்பொங்கல் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு மாட்டு பொங்கல் பார்ப்போம்.
வண்ணம் தீட்டுவாங்க, மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க, மாலை போடுவாங்க. கேட்கவே ஆசையா இருக்கு. அடுத்து என்ன செய்வாங்க? உழவு கருவிகளை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? பொங்கல் வைப்பாங்க. தட்டில் பூ, பழம், நாட்டு சக்கரை வைத்து பூஜை பண்ணுவாங்க. மாதன் சாமி எப்பதான் கும்பிடுவாங்க? கொஞ்சம் பாரு, அவசரப்படாத. சாமிக்கு பொங்கல் படைத்து தீபாரனை காட்டி சாமி கும்பிடுவாங்க. இன்று மாட்டு பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டும் நடைபெறும். காட்சி 4 ஜல்லிக்கட்டு. Próximo. காட்சி 5 காணும் பொங்கல். ஜோதீஸ்வரன், நேற்று மாட்டு பொங்கல் பார்த்தேன். மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கு காணும் பொங்கலை பார்க்க நாம் 2 பேரும் போவோமா? சரி வா போவோம். ஜோதீஸ்வரன், காணும் பொங்கல் பற்றி கொஞ்சம் சொல்லு. காணும் பொங்கல் தை 3ஆம் நாள் விழா. இதைத்தான் உழவர் திருநாள் என்று சொல்லுவாங்க. காணும் பொங்கல் அன்று என்ன செய்வாங்க? காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க. எல்லாரும் மகிழ்ச்சியாக பேசுவாங்க. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. சொல்லு அடுத்து என்ன செய்வாங்க? இது மட்டும் தானே நினைச்சியா? இன்னொரு விஷயம், என் ஃப்ரெண்டு சொல்றத கேளு. கண்ணுப்பிடி வச்சேன், காக்காப்பிடி வச்சேன், கண்ணுப்பிடி வச்சேன். காக்காய்க்கெல்லாம் கல்யாணம், கண்டவர்கள் எல்லாம் சந்தோஷம். கூட பிறந்த சகோதரர்கள் என்னாலும் சந்தோஷமாய் பாடணும் என்று சொல்லி கூட காக்கா குருவிக்கு படையல் வைப்பாங்க. ஜோதீஸ், இதுதான் காணும் பொங்கல். விழாக்கள் என்பதை மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் கொண்டாடுவது
அரசு வித்தியாசால ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு நன்றி. அவர்கள் முதல் நிகழ்வாக மனதில் உள்ள குப்பை எண்ணங்களை எல்லாம் அகற்றிவிட்டு மனதில் நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும் என்பதாகும். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இது தொன்று தொட்டு வரும் ஒரு நடனக்கலை. பலர் வட்டமாக நின்று பலர் வட்டமாக ஆடிக்கொண்டே அல்லது இருபரமாக சரிசமமாக நின்று ஆடிக்கொண்டே இருக்கும்போது இசைக்கு தக்கவாறு தம் கைகளை, கால்களை, இடுப்பை, தலையை அளவுற அசைத்து இது முளைப்பாரியின் போது பெண்கள் வட்டமாக நின்று ஆடிக்கொண்டே கைதட்டி ஆடும் நடனமாகும். தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் கும்மி வழக்கில் உள்ளது. குறவை என்ற கலையில் இருந்து கும்மி பிறந்ததாக கூறப்படுகிறது. கும்மி அடிப்பெண்ணே என பாரதியாரின் கனவுகளை நனவாக்க கும்மி அடிக்க வருகிறார்கள் நம் சுப்பிரமணியா வித்யாசாலா ஆரம்ப பள்ளி மாணவர்கள்.
மாணவர்களுக்கு நமது கேவிஎஸ் ஆரம்ப நடுநிலைப்பள்ளியின் சார்பாக பலத்த கைதட்டலோடு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் அனைவரும் அவர்களை பலத்த கைதட்டலோடு தை பிறந்தாள் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம், தை பிறந்தாள் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். தைமகள் நம் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று வணங்குகின்றேன். இவ்வினிய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கும் சான்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் அழகான மாணவ செல்வங்களுக்கும் என் காலை வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழகத்தின் தனி விழா பண்பாட்டு பெருவிழா. தமிழகத்தின் தனி விழா பண்பாட்டு பெருவிழா. மனித குலத்தின் மாண்பையும் தமிழர்கள் மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகளையும் சமமாக நேசித்து அறத்தோடு வாழ்பவர்கள் என்பதை உலகிற்கு உணர்த்திய உன்னத திருவிழா நம் பொங்கல் திருவிழா. நமது வாழ்வியலோடு கலந்த ஒரு இனிய நாளாகவும் தமிழர்களுக்கே உரிய நாளாகவும் இருப்பது பொங்கல் திருநாளே. பொங்கல் பண்டிகை 4 நாட்கள் கொண்டாடப்படுகின்றது. முதல் நாள் போகி பண்டிகை. மார்கழி மாதத்தின் கடைசி நாள் கொண்டாடப்படுவது போகி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகை. போகி அன்று வீட்டை சுத்தம் செய்து பழையவற்றை பக்குவமாய் அகற்றிவிட்டு வளர்ச்சிக்கு வளமை கூட்டும் புது வரவுகளை வளர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்கும் நாள் போகி. இந்நாளில் நாம் வீட்டை மட்டும் சுத்தம் செய்யாமல் நம் மனதில் உள்ள தீய எண்ணங்களையும் அகற்ற வேண்டும் என்பதே இந்நாளின் நோக்கம். அடுத்த நாள் கொண்டாடப்படுவது தைப்பொங்கல். தமிழர் திருநாளாம் தைத்திங்கள் முதல் நாளான பொங்கல் திருநாள். இந்நாளில் விடியற்காலையில் எழுந்து வாசலில் கோலமிட்டு நுழைவாயில் காப்பு கட்டி நீராடி புத்தாடை அணிந்து பொங்கல் வைப்பர். ஆடி மாதத்தில் தேடி விதைத்த விளைச்சலில் அறுவடை செய்த நெல்லை உரலில் குத்தி உமி நீக்கி எடுக்கப்பட்ட அரிசியை புது பானையில் இட்டு பால் நெய் வெல்லம் சேர்த்து கதிரவனை வணங்கி பொங்கல் வைப்பர். பால் பானையிலிருந்து பொங்கி வழியும் பொழுது வீட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியாக கூறுவர். பின் கரும்புடன் சூரியனுக்கு படைத்து சூரியனுக்கு நன்றி செலுத்தும் நாள் இது. அடுத்த நாள் கொண்டாடப்படுவது மாட்டுப் பொங்கல். உழவுத் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் ஆவினங்களுக்கு நன்றி கூறும் நாள் இது. இந்நாளில் மாடுகளை குளிப்பாட்டி அதன் கழுத்தில் சலங்கை கட்டி அதன் நெற்றியில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி அதனை அலங்கரிப்பர். வருடம் முழுவதும் நமக்காக உழைக்கும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நாள் இது. இந்நாளில் மஞ்சு விரட்டு என்ற வீர விளையாட்டு நிகழ்ச்சி நடைபெறும். இதற்கு ஏறு தழுவுதல் என்ற பெயரும் உண்டு. இது தமிழரின் வீரத்தை வெளிப்படுத்தும் விளையாட்டாகும். இந்நாளில் எருதுகளை அன்போடு தழுவி அதன் உடம்பில் சிறு காயம் கூட ஏற்படாத வண்ணம் இப்போட்டி இன்றளவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பாலை பொழிந்து தரும் பாப்பா, பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா, பாலை பொழிந்து தரும் பாப்பா. நெல்லு வயலில் உழுது வரும் மாடு, நெல்லு வயலில் உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மையாடு, இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா, இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா என்ற பாரதியின் வரிகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பொங்கல் கடைசி நாளாக கொண்டாடப்படுவது காணும் பொங்கல். இதனை கன்னி பொங்கல் அல்லது கணு பண்டிகை என்றும் கூறுவர். இந்நாளில் உற்றார் உறவினரை சந்தித்து பெரியோரை கண்டு ஆசி பெற்று அவர்களுடன் இன்பொழுக பேசி மகிழ்ந்தலே இந்நாளின் நோக்கம். இறுதியாக போகியின் பழையன கழிதலில் எரிந்து கருவட்டும் நமது பழைய அழுக்குகள் அன்பும் மகிழ்ச்சியும் பொங்கலோ பொங்கல் என்று பொங்கி வழியிட்டும் செங்கரும்பின் தேஞ்சுவையும் பொங்கலின் தீஞ்சுவையுமான இந்த நாளின் தித்திப்பு இந்த ஆண்டு முழுவதும் இனிக்கட்டும். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. மற்றும் நடுநிலை பள்ளியில் கோலாகல தைப்பொங்கல் திருவிழா கேவிஎஸ் பள்ளிகளின் வரலாற்றில் முதல் முறையாக
தைப்பொங்கல் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இவ்விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்த கேவிஎஸ் மேனேஜிங் போர்டு நிர்வாகிகளுக்கு கீபே பெரிய கருப்பனார் ஆரம்ப பள்ளியில் மனமார்ந்த நன்றிகளை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கேவிஎஸ் பள்ளிகளின் சார்பாக இச்சிறப்பு வாய்ந்த மேடையில் அரங்கேற இருப்பது தமிழர்களின் பாரம்பரியமான கோலாட்டமாகும். கோலாட்டம், பின்னல் கோலாட்டம், கோலாட்டம், கும்மி என 3 வகையான கலையாடல்கள் நிகழ்த்தப்படுகின்றன. எங்கள் பள்ளி மாணவர்கள் நிகழ்த்தும் இந்த இச்சிறப்பு வாய்ந்த கோலாட்டத்தை கண்டு இன்பமுற வேண்டும் என அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வந்து
கொடுக்கும் ஆசிரியரை ஆசான் என்பார்கள். அத்தகைய ஆசானம் ஆசிரியர் பெருமக்களுக்கு தங்களுடைய நிகழ்வின் தொடர்ச்சியாக கேகேவிஎஸ் நடுநிலைப்பள்ளி மாணவர்களின் ஒயிலாட்டம் நடைபெற உள்ளது. அதனை அடுத்து நடைபெற உள்ளது. அந்த மாணவர்களும் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒயிலாட்டத்தினை தொடர்ந்து கரகாட்டம், அதனைத் தொடர்ந்து கேவிஎஸ் நடுநிலைப்பள்ளி மாணவர்களின் சிலம்பாட்டமும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கேவிஎஸ் ஆரம்ப நடுநிலைப் பள்ளியில் பொங்கல் கொண்டாட்டத்தில் ஒரு பகுதியாக நம் மாணவர்களின் வியத்தகு கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து வரும் உங்களுக்கு மேலும் ஒரு நாட்டுப்புற நடனம், ஆம், ஒயிலாட்டம். தமிழகத்தின் நாட்டுப்புற கலைகளில் மிக முக்கியமான கலைகளாக ஒயிலாட்டம் உள்ளது. இந்த ஆட்டம் பொதுவாக கோவில் திருவிழாக்களிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் நிகழ்த்தப்படுகிறது. ஒயிலாட்டம் என்பது ஆண்கள் குழுவாக இணைந்து ஆடும் ஆட்டமாகும். ஒயில் என்ற சொல்லுக்கு அழகு, ஒய்யாரம், அலங்காரம் என பொருள்படும். எனவே ஒயிலாட்டம் என்பது அழகுள்ள ஆட்டம் எனப்படும். ஒரே நிறத்திலான துணியை முண்டாசு போல தலையில் கட்டிக்கொண்டு காலில் சலங்கை அணிந்து கொண்டு ஒரு சிறு துணியை இசைக்கேற்ப வீசி ஆடக்கூடிய இந்த ஆட்டம் ஒயிலாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஒயிலாட்டத்திற்கென சில இசைக்கருவிகள் உண்டு. தவில், தப்பு, சிங்கி போன்றவைகள் ஆகும். ஒருவருக்கொருவர் இடம் விட்டு விலகி நின்று ஆடும் இந்த ஆட்டம் பெரும்பாலும் ஆண்கள் ஆடுவதாகவே சொல்லப்படுகிறது. நம் மண்ணின் மனம் கவரும் இந்த ஒயிலாட்டத்தை ஆட நம் பள்ளி மாணவர்களின் புது பரிணாமத்தில் பாரம்பரியம் மாறாமல் உங்கள் முன் இதோ. நான் வாழும் பூமிக்கு வணக்கம், இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம், குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம், உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கு வணக்கம், பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தா வணக்கம், நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தா வணக்கம், வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓ
மாணவர் நன்றி. ஆரம்ப நடுநிலைப்பள்ளி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதோ நீங்கள் வெகு ஆவலோடு எதிர்பார்த்த டிவிஎஸ் நடுநிலைப்பள்ளி மாணவர்களின் கரகாட்டம் ஆரம்பமாக உள்ளது. கல்வி ஒளி வீசணும், கல்வி ஒளி வீசணும்.
இன்றைய இருந்தபோதும் தமிழ் கலாச்சாரத்தில் இது போன்ற கரகம் போன்ற நடனங்களின் வாயிலாக பண்டைய கால மக்கள் சிலம்பம் என்பது ஒரு வகையான தடியடி ஆகும். சிலம்பம் என்பது ஒரு வகையான தடியடி ஆகும். சிலம்பம் என்பது இது தமிழர்களின் தற்காப்பு கலை மற்றும் தமிழர்களின் வீர விளையாட்டாக கருதப்படுகிறது. மாணவர்கள் தங்கள் திறமையை இப்போது மேடையில் உங்கள் முன் நிறுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வழக்கில் இவ்விளையாட்டை கம்பு சுற்றுதல் என்றும் கூறுவர். வழக்கில் சிலம்பு விளையாட்டை கம்பு சுற்றுதல் என்றும் கூறுவர். இது தடியை கையாளும் முறை, கால் அசைவுகள் மற்றும் உடல் அசைவுகள் மூலம் தம்மை பாதுகாத்துக் கொள்ளுதல் என பல கூறுகளை கொண்ட விரிவான தற்காப்பு கலையாக கருதப்படுகிறது. தடியை கையாளும் முறை, கால் அசைவுகள் மற்றும் உடல் அசைவுகள் மூலம் தம்மை பாதுகாத்துக் கொள்ளுதல் என பல்வேறு வகையான கூறுகளை கொண்ட தற்காப்பு கலையாக சிலம்பாட்டம் உள்ளது. இதனை அற்புதமான ஆட்டத்தால் உங்கள் முன் KVS நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். சிலம்பாட்டத்தில் அடிப்படையாக எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல், எதிராளி வீசக்கூடிய கம்பினை தடுத்தல், எதிராளியின் உடலில் சிலம்பு கம்பினால் தொடுதல் போன்ற பல்வேறு செயல்கள் அடிப்படையாக கொள்ளப்படுகிறது. எதிராளி வீசக்கூடிய கம்பினை தடுத்தல், எதிராளியின் உடலில் சிலம்பு கம்பினால் தொடுதல் போன்றவை அடிப்படையாக கொள்ளப்படுகிறது. சிலம்பாட்டத்தில் 72க்கும் மேற்பட்ட வகைகளில் சுற்றுமுறைகள் உள்ளன. சுருள் கத்தி, தீப்பந்தம், அடிவரிசு, தொடுபுள்ளி, பிச்சுவா பிடிவரிசை, கோடாலி கேடயம், வேல்கம்பு சுருள், முன்வெட்டு, பின்வெட்டு போன்றவை அவற்றில் சிலவாகும். இப்போது மாணவர்கள் சுருள் கத்தியை வைத்துக்கொண்டு அழகாக சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு பலத்த கைதட்டலை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து அழகான சுருள் வீச்சினை உங்கள் முன் மேடையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் கைகளை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் எதற்கும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல. சிலம்பாட்டம் என்பது ஒரு சிறந்த உடற்பயிற்சியாக கருதப்படுகிறது. தற்போது மற்றொரு மாணவன் சுருள் வீச்சு அழகாக திறம்பட சுற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த சுருளை எடுத்து சுழற்றும் போது நமது உடலில் உள்ள ஒவ்வொரு நாடி நரம்பும் தசைகளும் வெகு சிறப்பாக இயக்கப்படுகின்றன. சுருள் வீச்சின் போது நமது உடலில் உள்ள ஒவ்வொரு நாடி நரம்பும் தசைகளும் வெகுவாக இயக்கப்படுகின்றன. மாணவர் உங்கள் கண்முன்னே அற்புதமான சுருள் வீச்சை செய்து கொண்டிருக்கிறார். மாணவர்களுக்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களும் பலத்த கைதட்டலை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நாங்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை போல் மாணவர்கள் சுருள் வீச்சில் சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கரணம் தப்பினால் மரணம். சிறிது மாறு வீசினாலும் உடலில் பல்வேறு காயங்கள் ஏற்படும். அதனை பொருட்படுத்தாது மாணவர்கள் தன்னுடைய கைகளின் சாகசத்தினால் அற்புதமான சுருள் வீச்சினை செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். 5இல் வளையாதது 50இல் வளையாது என்பார்கள். தற்போது இந்த சிறிய மாணவனும் என்னாலும் சாதிக்க முடியும், என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை ஏற்ப
இந்த மாணவருக்கு நீங்கள் பலத்த கைதட்டலை கொடுக்கலாம். சிலம்பாட்டத்தில் பல்வேறு முக்கிய கூறுகள் உள்ளன. மெய்ப்பாடம், உடற்கட்டு, மூச்சு பயிற்சி, குத்து வரிசை, தட்டு வரிசை, அடிவரிசை, பிடி வரிசை, வர்ணம் போன்றவை சிலம்பு கலையின் முக்கிய கூறுகளாக கருதப்படுகிறது. இப்போது மாணவர்கள் சிலம்பாட்டத்தில் எதிராளி வீசக்கூடிய கம்பினை எவ்வாறு தடுப்பது, எதிராளியின் உடலில் சிலம்பு கம்பினால் எவ்வாறு தொடுவது போன்ற பல்வேறு செயல்களை அற்புதமாக செய்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலம்பாட்டத்தில் எதிராளி வீசக்கூடிய கம்பினை எவ்வாறு தடுப்பது, எதிராளியின் உடலில் சிலம்பு கம்பினால் எவ்வாறு தொடுவது போன்றவற்றை அருமையாக நேர்த்தியாக நம் கண் முன்னே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். திருவிழா, பண்பாட்டு பெருவிழா, தமிழனின் வீர விழா. தை பிறந்தால் வழி பிறக்கும், உழுகன்று வாழ்வாரே வாழ்வர், சுழன்றும் ஏற்பினது உலகம் என சான்றோர் போற்றும் உழவு தொழிலையே பண்பாடாக கொண்ட தமிழரின் பாரம்பரிய விழாவை நடனமாக நம் கண்ணுக்கு விருந்தளிக்க வருகின்றனர் நம் கேவிஎஸ் நடுநிலைப்பள்ளி மாணவ செல்வங்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலுமாய் போகித் திருநாள். புதுப்பானையில் புத்தரிசி இட்டு கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் உழவர் திருநாள். na
உழவனின் பிரியமான தோழனுக்கான பொங்கல். தமிழனின் வீர விளையாட்டால் ஜல்லிக்கட்டும் நமது சிறப்பு. இது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இது ஜல்லிக்கட்டு தில்லிருந்தா அது மல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இது ஜல்லிக்கட்டு தில்லிருந்தா அது மல்லிக்கட்டு கும்பு பச்சை சிங்கனா இது கும்பு பச்சை சிங்கனா கும்பு பச்சை சிங்கனா இது மஞ்சள் பாட்டு காரணா கும்பு பச்சை சிங்கனா இது கும்பு பச்சை சிங்கனா கும்பு பச்சை சிங்கனா இது ஜல்லிக்கட்டு காரணா கும்பு பச்சை சிங்கனா இது கும்பு பச்சை சிங்கனா கும்பு பச்சை சிங்கனா இது மஞ்சள் பாட்டு காரணா. நண்பர்களை நேசிக்கவும் உறவுகளை போற்றவும் பெரியோரை வணங்கவும் தமிழர்கள் உருவாக்கிய தனிப்பெரும் பண்டிகை காணும் பொங்கல். கல்பிடியும் கக்கள் பிடியும் கனிவாக நானும் வச்ச மஞ்சள் நிலையில் விரிச்சு வச்ச மகிழ்ச்சி குங்க பிரிச்சு வச்ச காக்கைக்கும் குருவிக்கும் கல்யாணம்னு சொல்லி வச்ச நிறமா சாதம் வச்ச கரும்பு துண்டும் கலந்து வச்ச வகை வகையா சாதம் வச்ச வாழைப்பழம் சேர்த்து வச்ச அண்ணன் தம்பி குடும்பம் எல்லாம் அமர்க்களமாய் வாழ வச்ச இனிப்பு புளிப்பு தேங்காய் சாதம் இதயத்தோட எடுத்து வச்சு கூட்டும் வச்சு கூவி வச்சு கூட்டு குடும்பம் கேட்டு வச்சு பார்த்து வச்சு பரப்பி வச்சு பச்சை இலையில் நிரப்பி வச்சு கற்பூரம் ஏற்றி வச்சு கடவுளை நான் வணங்கி வச்சு ஆரத்தி எடுத்து வச்சு ஆண்டவனை வேண்டி வச்சு பிறந்த அகம் ஓங்கி வளர் ஆண்டவனை வணங்கி வச்சு பிறந்த அகம் ஓங்கி வளர் ஆண்டவனை வணங்கி வச்சு பிறந்த அகம் ஓங்கி வளர் ஆண்டவனை வணங்கி வச்சு. தமான நிகழ்வுகளையும் தங்களது அற்புதமான நடனத்தால் வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள் வாய்க்காலை மகளே வந்தருள் வாய்க்காலை மகளே. இன்னைக்கு ஏன் நம்ம பள்ளிக்கூட திருவிழா களம் மாதிரி இருக்கு? மாதிரி இல்ல தம்பி, திருவிழாவே தான். பொங்கல் விழாவை அனைவரும் ஒன்றாக கூடி கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அண்ணே, பொங்கல் விழா எதற்காக கொண்டாடுகிறோம்? நம்ம சூப்பர் ஸ்டாரு சொத்தில் நாம கையா வைக்க சேத்தில் வைப்பான் கால அப்படின்னு ஒரு படத்துல பாடி இருப்பார்ல. ஆமா ஆமா, சொத்தில் நாம கையா வைக்க சேத்தில் வைப்பான் கால. அந்த உழவு செய்யும் உழவு தொழிலுக்கு, ஆமா உழவு தொழிலுக்கு அச்சாணியாக இருக்கும் சூரியன், ஆமா சூரியன், மலை, ஆமா மலை, மாடு, ஆமா மாடு போன்றவற்றிற்கு நன்றி சொல்லும் விதமாக, ஆமா நன்றி சொல்லும் விதமாக கொண்டாடப்படுவதே பொங்கல் விழா. ஆமா பொங்கல் விழா. ஏர் மூளைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்ல என்று நம்ம வாழ்வில பஞ்சமே இல்ல. பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறினாலே நாம் சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசம் எல்லாம் செலுத்திடுது நம்ம கையாலே. சரினே, பொங்கல் விழா எதற்காக கொண்டாடுகிறோம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த உழவு தொழிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே. சொல்கிறேன். உழவு தொழிலுக்கு வேளாண்மை, விவசாயம் என்ற பெயர்களும் உண்டு. ஆமா உண்டு. நிலத்தை பண்படுத்தி, ஆமா பண்படுத்தி உணவுக்காகவும், ஆமா உணவுக்காகவும் வேறு சில பயன்பாடுகளுக்காகவும், ஆமா பயன்பாடுகளுக்காகவும் பயிர்களை விளைவிக்கும் செயல்பாடு
ஜல்லிக்கட்டு